உன்னுடைய ஜெப வாழ்க்கையை பெருக பண்ண போகிறார். ஊழியத்தை பெருக பண்ண போகிறார். ஆத்ம பாரத்தை பெருக பண்ண போகிறார். சபையை பெருக பண்ண போகிறார். நான் உன்னை பெருக பண்ணுவேன். பெருக்க பண்ணுவது மல்டிபிகேஷன், அதுதான் ஆண்டவருடைய சுபாவம். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அப்படியே இருக்கட்டேன்னு விரும்புகிறவர் அல்ல. கனி கொடுக்குது இந்த மரம் அப்படின்னு சொன்னால் அதில் திருப்தி அடைவதில்லை. இது அதிக கனி கொடுக்கணும். அப்போ அதற்காக கிளைகளை நறுக்கி சுத்தம் பண்ணி இது பெருகணும், அதனுடைய கனி பெருகணும். அதான் தேவனுடைய நோக்கம். அதே மாதிரி தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் பெருக பண்ணுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும்போது ஆண்டவர் கேட்டார், உங்கள்கிட்ட என்ன இருக்குது கொண்டு வாங்க. இவ்வளோ ஜனங்கள் வசனத்தை கேட்க வந்திருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள். அவங்கள பசியோடு அனுப்பக்கூடாது. 5 அப்ப 2 மீன் தான் இருக்குது ஆண்டவரே, கொண்டு வாங்க. அவங்கள்ட்ட இருக்கிறத என் கையில் கொடுங்க. இயேசுவின் கையில் கொடுத்தாங்க. எல்லாரும் பந்தி இருக்க பண்ணுங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய ஒரு ஆகாரத்தை பல ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டு திருப்தி அடையும்படிக்கு கர்த்தர் அதை பெருக பண்ணினார். அதே மத்தேயு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அவங்க சொன்னாங்க, ஒரு 7 அப்பமும் கொஞ்சம் மீன் தான் இருக்கிற ஆண்டவரேன்னு சொன்னாங்க. அது கொண்டு வாங்க. 4000 பேர், புருஷர்கள் மாத்திரம் 4000, பெண்கள் குழந்தைகள்லாம் சேர்த்தா அது ஒரு 15000 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க. கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் சாரிபாத்த விதவை வீட்டுக்கு எலியாவை கர்த்தர் அனுப்புகிறார். கொடிதான ஒரு பஞ்சம், அங்கே சாப்பிடக்கூட வழி இல்லாத சூழ்நிலை. ஒன்று அறிந்து கொள்ளுங்க, இனி உலகம் தழுவின ஒரு பஞ்சம் வரப்போகிறார். எப்படி உலகம் தழுவின கொள்ளை நோய் வந்ததோ அதே மாதிரி அங்கொன்று இங்கொன்று பஞ்சம் காணப்பட்டாலும் மிகப்பெரிய பஞ்சம் இந்தியாவிலும் வரப்போகிறது. மக்கள் உணவுக்காக கையேந்துகிற நிலைமை வரப்போகிறது. இது எழுப்புதலுக்கான ஒரு ஆயத்தம். அரசாங்கம் நம்மளை காப்பாற்ற முடியாது. எல்லாம் மேடை போட்டு பேசுவாங்க. ஒருத்தரால் நமக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது. நம்மை சிருஷ்டித்த தேவன்தான் என்று அவரை நோக்கி பார்க்கிற பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்ச காலத்தில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் போஷித்து காப்பாற்றுவார். தேவ பிள்ளைகளுக்கு பஞ்சம் இருக்காது. தேசத்தில் எல்லாம் பஞ்சம், எங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கஷ்டம். சாதி பார்த்த விதவை வீட்டில் மாத்திரம் மாவும் குறையலை, எண்ணெயும் குறையலை. பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் கூட சாப்பாடு இல்லைன்ற நிலைமை இல்லை. அதுதான் நடக்க போகிறது. தேசமெல்லாம் பஞ்சம் உண்டாயிருக்கும், உங்கள் வீட்டில் செழிப்பாக இருக்கும். பஞ்ச காலத்திலும் பாதுகாக்கிற தேவனாயிருப்பார். அப்போ ஆண்டவர் பெருக பண்ணுகிறார். அந்த மாவை பெருக பண்ணுகிறார், எண்ணெயை பெருக பண்ணுகிறார். உங்கள் வீட்டிலையும் அது நடக்கும், உங்கள் வாழ்க்கையிலும் அது நடக்கும். நீங்கள் அதை விசுவாசிக்கணும். அவர் பெருக பண்ணுகிற ஒரு தேவன். ஆண்டவர் பெருக பண்ணுகிற காரியம். இந்த சபை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். முதலாவது அவர் எதை பெருக பண்ண போகிறார்? அந்த வசனம் வாசிங்க. வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அனைவரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. சீஷருடைய தொகை. எருசலேமில் தான் முதலாவது சபை உருவாக்கப்படுகிறது. பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு, ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு எழுப்புதலிலே பிறந்தது தான் திருச்சபை. ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஒரு எழுப்புதல் எருசலேமில் ஆரம்பிக்கிறது. அந்த எழுப்புதலில் எருசலேமில் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ 5000 சபை வளர்ந்து பெருகுகிறது. அந்த சமயத்தில் தான் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று. சீஷருடைய தொகை கோயமுத்தூரில் மிகவும் அதிகமாய் பெருகிற்று. அந்த வார்த்தை வரணும், அதான் எழுப்புதல். அல்லேலூயா.
எழுப்புதல்னா என்ன? திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றுவது, அதான் எழுப்புதல். ஆவியானவர் தான் அதை செய்ய முடியும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சீஷருடைய தொகை பெருகிற்று. கம்ஃபர்டர் சபையில சீஷருடைய தொகை பெருகும். அதனால கோயம்புத்தூர் முழுவதிலும் சீஷருடைய தொகை பெருகும். இயேசுவை பின்பற்றுகிற சீஷருடைய தொகை பெருகும். இதான் ஆண்டவருடைய விருப்பம். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, எத்தனை வருஷம் சபையில் இருக்கீங்க? நான் ஆரம்ப கால விசுவாசி அப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலர் பெருமையா, பாஸ்டர் இந்த சபை ஆரம்பிக்கும் போதே நான் இருக்கிறேன் ஆரம்ப கால விசுவாசி. எத்தனை வருஷம்? 30 வருஷ விசுவாசி. சம்திங் ராங், சம்திங் ராங். 30 வருஷ விசுவாசினை பெருமை பேசுறீங்களா? நீங்க தப்பான உணர்வுக்குள்ள இருக்கிறீங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் எருசலேமிலே சபை பெருகின போது திரளான விசுவாசிகள், அன்னே ஒரு வசனம் சொல்லுது, எருசலேமிலே திரளான விசுவாசிகள் இருந்தாங்க. அந்த சமயத்தில் சுமார் 24,000 விசுவாசிகள் இருந்தார்கள் என்று சபை சரித்திரம் சொல்லுகிறது. எழுப்புதல் காலத்தில் அந்த ஒரு இடத்துல தான் விசுவாசி அப்படின்ற வார்த்தை வருகிறது. 4ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகள் அழைக்கப்பட்டவங்க 6ஆம் அதிகாரம் வரும்போது பெயர் மாறுகிறது. இப்ப விசுவாசிகள் அல்ல, சீஷர்கள். எல்லாரும் சொல்லுங்க, சீஷர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யார் அப்படின்னு கேட்டா, கம்ஃபர்ட் சபைக்கு போகிற சீஷன், இயேசுவின் சீஷன் அப்படின்னு சொல்லணும். இனி விசுவாசின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? இந்த மாற்றம் உங்களுக்குள்ள வரணும். நீங்க அதன் பிறகு அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் வாசித்தீங்கன்னா விசுவாசிகள் என்கிற வார்த்தையை பார்க்க முடியாது. சீஷர்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே தமஸ்கோவில் அனனியா என்கிற சீஷன் இருந்தான். அவன்கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறார். நீ போய் சவுலை சந்தி, அவனை நீ அபிஷேகம் பண்ணணும், அவன் கண்கள் திறக்கப்படணும், சீஷன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் தொற்காள் என்கிற விசுவாசி இருந்தாள் என்று சொல்லப்படவில்லை, தொற்காள் என்கிற சீஷி இருந்தாள். அப்ப நீங்க சீஷர்கள், நீங்க சீஷிகள். இன்னும் உங்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லணும்? யார் அப்படின்னு கேட்டா, நான் இயேசுவின் சீஷி, இயேசுவை பின்பற்றுகிறவள். இந்த வார்த்தை சொல்லுங்க, பிசாசு அப்பதான் வெட்கப்பட்டு போவான். நீங்க யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்க. நீங்க சாதாரண விசுவாசிகளாய் ஆரம்பம், அது எல்கேஜி யூகேஜி, இன்னும் அந்த எல்கேஜி யூகேஜியில் இருக்கப்படாது. இப்ப சீஷர்கள், சீஷிகள், அப்படியேதான் வசனம் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 14:22 வாசித்தால், சீஷருடைய மனதை திடப்படுத்தி, பவுல் பிரயாணப்பட்டு போய் சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தினார். விசுவாசிகள் என்று சொல்லல, சீஷர்கள். சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் சீஷர்களாக இருந்தாங்க அப்படின்னு அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14:28 நீங்கள் வாசித்தால், சீஷர்களில் அநேகரை அவங்க சந்தித்தாங்க என்பதாய் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 19:1 நீங்கள் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 19:1 வாசிங்க. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டான். எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது விசுவாசிகளை கண்டான் என்று சொல்லவில்லை, சீஷர்களை கண்டான். அப்போஸ்தலர் 20:2 நீங்கள் வாசித்து பாருங்க. சீஷர்களுக்கு புத்தி சொல்லி என்று வாசிக்கிறோம். அப்ப அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதுமே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை ஆரம்ப காலத்தில் விசுவாசி என்று ஒரு இடத்துல சொல்லப்பட்டது, மற்றபடி புஸ்தகம் முழுவதில் சொல்லப்படுகிறது சீஷர்கள், சீஷிகள். எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. அப்ப எல்லாரும் சொல்லணும், கம்ஃபர்டர் சபையில கோயம்புத்தூர்ல 2000 சீஷர்கள், சீஷிகள் இருக்கிறாங்க. 5000 சீஷர்கள், சீஷிகள் இருக்கிறாங்க. இந்த சபையில இவ்வளவு விசுவாசிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது.
சீஷர்கள். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இயேசுவின் சீஷர்கள்? எத்தனை பேர் இயேசுவின் சீஷிகள்? அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சீஷனாய் என்னை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்முடைய சீஷியாய் என்னை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். தினமும் துதிச்சு பாருங்க, உங்களுடைய லைஃபே மாறிடும், உங்களுடைய சிந்தனை மாறிடும், உங்களுடைய செயல்பாடுகள் மாறிடும். நான் இயேசுவின் சீஷன். ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்க, காலேஜில் படிக்கிறீங்க, ஒரு ஆபீஸில் வேலை செய்றீங்க, உள்ள போகும்போது இயேசுவின் சீஷனாய் உள்ள போறீங்க, இயேசுவின் சீஷியாக உள்ள போறீங்க. மனதில் ஆழமா பதித்து கொள்ளணும், நான் இயேசுவின் சீஷன். அப்ப சீஷருடைய தொகை பெருகிட்டு எழுப்புதல் காலத்துல சீஷர்கள் பெருகுவாங்க. அப்ப சீஷர்களா நம்ம மாறும் பொழுதுதான் எழுப்புதல் பெருக முடியும். சீஷர்கள்னா யாரு? விசுவாசிகளுக்கு சீஷர்களுக்கு அப்படி என்ன பெரிய வித்தியாசம்? விசுவாசின்னா எப்பொழுது ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற சுகந்தாங்க, இயேசுவை விசுவாசிக்கிற என் பிள்ளைக்கு மார்க்கு கொடுங்க, இயேசுவை விசுவாசிக்கிற என் பிள்ளைக்கு படிப்பு கொடுங்க, இயேசுவை விசுவாசிக்கிற என் தேவையை சந்திங்க. எப்பொழுது உலக காரியத்தை பற்றி விசுவாசின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, அவங்க தான் சீஷர்கள், விசுவாசிகள். சீஷன் சொன்னா இயேசுவை உமக்காக நான் ஏதாவது செய்யணும், இன்றைக்கு உம்மை குறித்து அறிவிக்கணும், இன்றைக்கு உமக்காக பாடுபடணும், இன்றைக்கு ஆத்மாக்களை சம்பாதிக்கணும், இன்றைக்கு உம்மை நான் சந்தோஷப்படுத்தணும், உமக்காக என் உயிரையும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன், உம்மை நான் வெளிப்படுத்துவேன். அதான் சீஷன். நீங்க விசுவாசியா சீஷர்களா மாறியறனால இன்றையிலிருந்து இனி யார் கேட்டாலும் நான் இயேசுவின் சீஷன் நீ மார்தட்டு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. இனி பிச்சைக்கார மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற விசுவாசி அல்ல, இயேசுவுக்காக சாதிக்கிற சீஷர்கள், இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள், இயேசுவை வெளிப்படுத்துகிற சீஷர்கள். சீஷரா இருக்குன்னா என்ன பண்ணணுமா? ஆண்டவர் சொல்றார், மத்தேயு 16:24 வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சீஷர்களை பார்த்து சொல்றார், கம்ஃபர்டர் சர்ச்சில் இருக்கிற சீஷர்களை பார்த்து, என்னை நீ பின்பற்றி வர விரும்பினால் 3 காரியம் செய்யணும். ஒன்று, டினை யுவர் செல்ஃப், உன்னை நீ வெறுக்கணும், உன்னை வெறுக்கணும். 2வது, உன் சிலுவையை நீ எடுக்கணும். 3வது, என்னுடைய அடிச்சுவட்டை பின்பற்ற. அவங்க தான் சீஷர்கள். அப்படி நம்ம மாறணும், ஒவ்வொருவரும் மாறணும். இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரை நம்ம மாறணும், நம்மை வெறுக்கணும். டினை யுவர் செல்ஃப் அப்படின்னா எல்லாவற்றையும் விட அவருக்கு தான் முதல் இடம், அவரை தான் நான் நேசிப்பேன், என்னை எல்லாவற்றையும் விட இயேசு அவர் தான் எனக்கு முக்கியம். அந்த மாதிரி நம்மை வெறுத்து சுயநலமாகவே ஜெபிச்சுக்கிட்ட கூடாது. எனக்கு அது வேணும், இது வேணும், கத்தர் அது தரணும், இது தரணும். ஒரு தப்பான உபதேசம் பண்ணி கத்தர் என்ன கேட்டாலும் தருவார், உன்னை பணக்காரன் ஆக்கத்தான் சிலுவையிலே மறிச்சாரு அப்படின்னு பேசுகிற கள்ள உபதேசமெல்லாம் வந்து விட்டார். கேட்க நல்லா தான் இருக்கும், ஆனால் இயேசு அப்படி வாக்கு கொடுக்க, என்னை பின்பற்று உன்னை பெரிய பணக்காரன் ஆக்கிறேன்னு இயேசு சொல்லலை. என்னை நீ பின்பற்றினா என்ன நடக்கும் தெரியுமா? உபத்திரவம் வரும், பாடு வரும், சிலுவை சுமக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தடங்கொள்ளுங்கள். உபத்திரவத்துக்கு மத்தியிலே நீ ஜொலிப்பாய், உபத்திரவத்துக்கு மத்தியிலே நீ ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பாய். அதான் வாக்குத்தத்தம். சிலுவை சுமக்கிறவங்களை கர்த்தர் உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதித்து தான் வைப்பார். அதனால உலக காரியத்தை தேடி கொண்டிருக்காதபடி ஆண்டவரை மேலானதை நாடுகிறவங்க தான் சீஷர்கள். மேலானவைகளை, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். மேலான நன்மைகள், ஆசீர்வாதங்கள். சீஷருடைய மனது எப்பொழுது மேலானதை தேடும். நான் இயேசுவோடு இருக்கணும், அவரை சந்தோஷப்படுத்தணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும், அந்த மாதிரி. அதனால தான் நான் ஆரம்ப காலத்தில் இயேசுக்கென்று என்னை ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்த உடனே 3 வார்த்தை நானே எழுதி வச்சேன். டைரியில் எல்லாம் பைபிள் எல்லாம் எழுதி வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். 3 காரியம். முதலாவது என்னன்னா, லுக்கிங் அன்டு ஜீசஸ், இயேசுவை கவனித்து பாருங்கள். எபிரேயர் 3:1 இயேசுவை கவனித்து பாருங்கள். உங்கள் பார்வை எப்பவுமே இயேசு மேலே இருக்கணும்.
சீஷர்கள் என்றால் எஜமானாகிய இயேசுவின் மேலே தான் கண் இருக்கணும். அவர் எப்படி நடந்தார், அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி நடந்து கொண்டார், இயேசு தான் நமக்கு மாதிரி. அவரை லுக்கிங் அன்டு ஜீசஸ். ரெண்டாவது நான் எழுதி வைத்தேன், லிவ் லைக் ஜீசஸ். இயேசுவை போல வாழணும். சீஷர்கள்னா இயேசுவை போல வாழணும், அவரை பின்பற்றவர் தான் சீஷர்கள். அப்போ எபிரேயர் 12:3 சொல்லுகிறது, அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாடு உபத்திரவு நெருக்க வந்தாலும் இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள். அதனால் அவரை போல நம்ம வாழணும். நான் அதை வைத்து தான் நான் 4 சுவிசேஷங்களை திரும்ப 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 வாசித்து ஒவ்வொரு இயேசுனுடைய குணங்களை தியானித்து இயேசுவே உம்முடைய பரிசுத்தம் எனக்கு வேணும், உம்முடைய சாந்த குணம் எனக்கு வேணும், ஆண்டவரே உம்முடைய அந்த தாழ்மை எனக்கு வேணும், உம்முடைய அன்பு எனக்கு வேணும், உம்முடைய மனதுருக்கம் எனக்கு வேணும், உம்முடைய ஜெப அபிஷேகம் எனக்கு வேணும், ஆண்டவரே உம்மை போல பாடுகளை நான் சகிக்கணும். ஒன்னே பார்த்து பார்த்து ஜெபம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜெபம் பண்ணுறேன். உம்மை போல என்னை மாற்றுங்க, உம்மை போல நான் வாழணும், உம்மை போல நான் பேசணும், உம்மை போல நான் நடக்கணும். இயேசுதான் நமக்கு. அவங்க தான் சீஷர்கள். எஜமானையே பார்த்து கொண்டிருப்பாங்க, என்னுடைய எஜமான், நான் அவருடைய சீஷன். அவரையே பார்த்து அவர் வாழ்ந்த மாதிரி நான் வாழணும். அவர் சாந்தமாக இருந்தார். வீட்டில் திட்டுறாங்க, மாமியார் ஏசுறாங்க, ஏசு என்ன சொல்லுவார்? அமைதியாரு, எதிர்த்து பேசாத, திட்டட்டும், அமைதியாரு. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும். புருஷன் திட்டுறாரு, உடனே பெட்டி தூக்கிட்டு போயிட்டு போயிடுறது. உடனே எனக்கு வேண்டாம், எனக்கு படிச்சிருக்க, நான் வேலை பார்க்குறேன், இவரோட எதுக்கு வாழணும்? உடனே அந்த அம்மா ஜெபமணி, கத்தரே சொல்லிட்டா நீ வந்துட்டு உனக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ தைரியம் கிறிஸ்தவ பெண்களுக்கு! பாவத்தை துணிகரமாக செய்கிற விசுவாசிகள். ஆண்டவர் அப்படி தான் கற்றுக் கொடுத்தாரா? அடங்கியிரு, பாடுகள் தான், பிரச்சனை தான், கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தால் கணவர் ஆண்டவர் மாற்றிடுவார். அதை சொல்கிறதுக்கு பதிலாக பெட்டி தூக்கிட்டு வந்துரு, நான் உனக்கு வேலை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? நரகத்துக்கு உங்களோட சேர்ந்து மகளையும் கூட்டிகிட்டு பார்க்குறீங்களா? தப்பு. இயேசுவை பாருங்க, அவர் சொல்கிற பதிலும் பாடு இருக்கும், நின்று இருக்கும், சகிச்சுக்க. கொஞ்ச நாள் ஆண்டவர் மாத்திர, கொஞ்ச காலம் தான் பாடு, கொஞ்ச காலம் தான் உபத்திரம். மாமியார்னு அப்படி தான் பேசுவாங்க, அதுதான் மாமியாருடைய கெத்து. அதனால் கொஞ்ச நாள் பொறுமையாரு. அதே மாமியார் உனக்கு சலாம் போடுற அளவுக்கு கத்தர் மாற்றிடுவார். கொஞ்ச நாள் உபத்திரவத்தை சகிச்சா போதும். இயேசுவை கற்றுக் கொடுங்க. உலக மக்களை போல வாழ கற்றுக் கொடுக்காதங்க பிள்ளைகளுக்கு. கிறிஸ்துவ குடும்பம்னா இயேசு வாழுகிற குடும்பமாக இருக்கணும், சாட்சியின் குடும்பமாக இருக்கணும். அவருடைய சீஷர்களாக நம்ம வெளிப்படணும். இயேசு இப்படி தான் வாழ சொன்னார், இப்படி தான் வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. புருஷர்களும் மனைவியிடத்தில் அன்பு கூறணும், கசந்து கொள்ளக்கூடாது. குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும். மனைவியை கஷ்டப்படுத்திட்டு வாங்குகிற சம்பளத்தில் ஒன்றும் கொடுக்காம கஷ்டப்படுத்திட்டு சர்ச்சில் வந்து உட்காந்து அல்லேலியா போட்டு கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? நீ எனக்கு சீஷனே இல்லை, ஏமாத்துற அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவோம். சீஷன் என்றால் இயேசு வாழ்ந்தபடி வாழணும், அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். நான் அதை தான் யோசிப்பேன், இந்த இடத்துல இயேசு இருந்தால் என்ன செய்வார்? ஆண்டவர் அதைத்தான் நான் செய்யணும். வாட் வுட் ஜீசஸ் டூ இன் திஸ் சிச்சுவேஷன்? ஒரு பிரச்சனை வருது, நம்ம பிரச்சனையே பேசுகிறோம். நான் கேட்பேன், பிரச்சனை இருக்குது, அது தெரியுது, வாட் இஸ் த சொல்யூஷன்? அதுக்கு என்ன தீர்வு? பைபிளில் இருக்கு, இயேசுகிட்ட இருக்கு. பிரச்சனையே பேசாதங்க, தீர்வு என்ன? வசனம் என்ன சொல்லுகிறது? அதை நோக்கி பாருங்க. என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்லுகிறார், அதை செய்யுங்க, பிரச்சனை மாறிடும். அவ்வளவுதான். நம்ம உலக மக்களை போல திங்க் பண்ணக்கூடாது. நம்ம வித்தியாசமானவர்கள், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் இயேசுவின் சீஷர்கள், சீஷிகள். அல்லேலூயா சொல்லுங்க. உலக மக்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்காருங்க. ரட்சிக்கப்படாத சகோதரிகள், ரட்சிக்கப்படாத ஃப்ரெண்டு கிட்ட போய் ஆலோசனை கேட்காதங்க. அவங்க பிசாசு அவங்க மூலமா தப்பான ஆலோசனை சொல்லுவான். உங்களுக்கு நலமாய் தோன்றும், அது இயேசுவுக்கு அவமானத்தை கொண்டு வரும். பைபிள்ல இருந்து பாடுங்க, எல்லாத்துக்கும் சொல்யூஷனுங்க இருக்குது.
எல்லாத்துக்கும் பதில் பைபிள் இருக்குது, இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குது. அதன்படி தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுவே உம்மை போல நான் வாழணும், உம்மையே நான் நோக்கி இருக்கணும். மூன்றாவது ஒரு வார்த்தை நான் எழுதி வச்சிருப்பேன், லிவ் ஃபார் ஜீசஸ். இயேசுக்காக தான் வாழணும். சீஷன்னா யாருக்காக வாழணும்? இயேசுக்காக. நீங்கள் யாருக்காக வாழ்கிறீங்க? சிலர் சொல்லுவாங்க, உனக்காகவே நான் வாழ்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு. யார் சொன்னா அவங்கள அப்படி? நீங்களா மனசில் நினச்சி, நீங்களா அப்படி கற்பனை பண்ணி, நீங்களா அந்த டயலாக் பேசுறது, சினிமா டயலாக் பேசுறது, உனக்காக என் வாழ்க்கையை அழிச்சொன்ன படிக்க வச்சேனே, யார் செய்ய சொன்னதை நான் திருப்பி கேட்பான். தேவையா உங்களுக்கு? நீ பெத்த படிக்க வைக்கிற, யார் கேட்டா அப்படின்னு திருப்பி கேட்பான். இது தேவையா உங்களுக்கு? கர்த்தர் உன்னை என் கையில கொடுத்தார், ஆண்டவருக்காக உன்னை வளர்க்கிறேன்னு சொல்லுங்க, பிள்ளைகளுடைய லைஃப் மாறும். நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைச்சேன், நான் உன்னை படிக்க வச்சேன், 4 மாசம் உங்களை வியாதி படிக்கல, ஆண்டவர் கைவிட்டார்னு வைங்க, எங்க இருந்து உழைப்பீங்க? தேவனுடைய கிருபை எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது. குடும்பம் ஆண்டவர் கொடுத்தது, பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது, வேலை கர்த்தர் கொடுத்தது. நாம் வாழ்வது அவருக்காக, பிள்ளைகளை வளர்ப்பது அவருக்காக. எதை செய்தாலும் இயேசு இயேசு இயேசுவுக்காக. அவங்க தான் சீஷர்கள், அவங்க தான் சீஷர்கள். நம்ம மனசு மாறணும், நம்முடைய சிந்தனை மாறணும், கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ள வரணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். உலக மக்களை போல சிந்திக்க கூடாது, உலக மக்களை போல யோசிக்க கூடாது. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வரணும். அப்போ இயேசுடைய சீஷராக நம்ம மாறணும், சீஷருடைய தொகை பெருகணும். அல்லேலூயா. யார் சீஷர்கள்? நிறைய ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வர்றார். ஒரு 3 வசனத்தை மட்டும் உங்களை உள்ளத்தில் ஆழமா பதித்து கொள்ளுங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 35 வசனம் வாசிங்க. யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லாருமே இவங்க இயேசுவின் சீஷர்கள், சீஷிகள் அறிந்து கொள்ளுவாங்க. எப்படி? ஒரு பேட்ஜ் குத்திக்கிறதுனாலயா, சிலுவையை தொங்க போட்டுக்கிறதுனாலயா? இல்லை, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பதினால. இவங்க அன்பா இருக்கிறாங்க, இயேசுவின் சீஷர்கள். இவங்க அன்பா இருக்கிறாங்க, இயேசுவின் சீஷிகள். அன்புதான் நம்முடைய அடையாளம். சீஷன் என்பதற்கு அடையாளம் அன்பு என்று இயேசு சொல்லுகிறார். ஒரு சர்ச்சுக்குள்ள வந்தா இது ஒரு பெரிய குடும்பம், பல குடும்பங்கள் சேர்ந்த ஒரு பெரிய குடும்பம் தான் கம்ஃபர்டர் சர்ச் என்கிற பெரிய குடும்பம். இதுக்குள்ள சண்டை, சச்சரவு, பொறாமை, பெருமை, மற்றவங்களை புறங்கூறுவது எதுவுமே இருக்கக்கூடாது. இது ஒரு குடும்பம். அன்பு தான் இருக்கணும். அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை சகிக்கும். ஆண்டவருடைய அந்த அன்பு நமக்குள்ள இருக்கணும். ஒருத்தர் கொஞ்சம் கடினமாக பேசிட்டா, என்ன இப்படி பேசுகிறா, நீ முறைச்சிக்கிட்டு நிற்கக்கூடாது. நம்ம சகோதரன், நம்ம சகோதரி தானே அன்பு. அதை விட்டுட்டு வைராக்கியம், பகை, இந்த உணர்வுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அன்பாக நடந்து கொள்ளணும் இயேசுவை போல. அடுத்தது 15ஆம் அதிகாரம் யோவான் 15:8 வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் எனக்கு சீஷரா இருப்பீங்க. கனி கொடுக்கணும், ஆவியின் கனி உங்களுக்குள்ள காணப்படணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், நற்குணம், விசுவாசம் உங்களுக்குள்ள ஆவியின் கனி. கனி கொடுக்கணும், ஆத்மாக்களை கொண்டு வரணும். ஆத்மா என்கிற கனியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு படைக்கணும். ஒவ்வொரு முறை வரும்பொழுது ஒரு ஆத்மாவை ஆண்டவரே, அடுத்த வாரம் நான் வரும்போது ஒரு ஆத்மாவை கையில் கூட்டிக்கிட்டு வரணும், எனக்கு ஒரு ஆத்மாவை தாங்க அப்படின்னு கேட்கணும், பிரயாசப்படணும். மாதத்துக்கு ஒரு பொது ஆத்மாவையாவது நான் சபைக்குள்ள கொண்டு வரணுமே, உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தணுமே, கனிகளை கொண்டு வந்து உமக்கு படைக்கணுமே. கனி கொடுக்கணும். மிகுதியான கனிகளை கொடுத்தா நீங்கள் என்னுடைய சீஷராயிருப்பீங்க, சீஷியாயிருப்பீங்க. இதெல்லாம் ஆழமா மனதில் பதித்து கொள்ளணும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து
அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சீஷர்கள்னா அதிகாரம் பெற்றவர்கள். ஆண்டவர் தன் சீஷர்களை அழைத்து சகல அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை குணமாக்கவும் அதிகாரம் கொடுத்தார். நீங்க சீஷி ஆயிட்டா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தருகிறார், அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள், நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். என்ன அதிகாரம்? பிசாசை துரத்துகிற அதிகாரம், வியாதியஸ்தரை குணமாக்குற அதிகாரம் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க பயன்படுத்துவதில்லை. இதான் நம்முடைய பிரச்சனை. நீங்க கை வைத்து ஜெபிச்சா வியாதியஸ்தர் சுகமாவாங்க. நீங்க இயேசுவின் நாமத்தினால பிசாசு அதட்டுனா அது ஓடி போகும். இயேசுவின் சீஷரா இருந்தா கட்டாயம் பிசாசுக்கு தெரியும், நீங்க சொன்ன உடனே கீழ்ப்படியும். கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். நீங்க இயேசுவின் சீஷன், சீஷி. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் பிசாசு போ சொன்ன போயிடும். இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி சுகமாகட்டும், நீங்க கை வைத்து ஜெபிச்சா சுகமாயிரும். நீங்க சீஷியா இருந்தால், சீஷனாக இருந்தால், அப்ப அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொண்டு அதற்கு நம்மை பலப்படுத்தி கொண்டு இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். இயேசுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கணும். நான் வியாதி படுக்கையில் சாக கடந்தேன். இறுதி வீங்கிட்டு வலது கால் செயலற்று விட்டது. டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. இனி மகன் பிழைக்க மாட்டான், சில நாட்கள் உயிரோடு இருப்பான், வீட்டில் கொண்டு போய் வைத்து கொண்டு பராமரித்து கொள்ளுங்க, ஆறுதல் படுத்தி அனுப்பிட்டாங்க. மரணப்படுக்கையில் நான் படுத்திருக்கிறேன். கால் அசைக்க முடியாது, மூச்சை விட முடியாது. அப்போ யார் மூலமாக எனக்கு அற்புதம் நடந்தது தெரியுமா? கர்த்தர் ஒரு மெய்ப்பனை அனுப்பலை, ஒரு பாஸ்டரை அனுப்பலை, ஒரு தீர்க்கதரிசி அனுப்பலை, ஒரு அப்போஸ்தலனை அனுப்பலை. ஒரு விசுவாசியாக இருந்த இயேசுவின் சீஷன், ஒரு வாலிபன், சாமுவேல் என்பவருடைய பெயர். பாடியில் லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருந்தவங்க. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிற வாலிபன். அவர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்போல்லாம் எங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. என்னுடைய தாயார் அவரை பார்த்து அவர் கிறிஸ்தவர்னு தெரியும், அவ்வளோதான். எந்த சர்ச்சுக்கு போகிறாங்க என்ன ஒன்றுமே தெரியாது. என்னுடைய தாயார் அவரை பார்த்த கண்ணீரோட என் பையனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, இயேசு கிறிஸ்துக்கிட்ட என் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணுவியா கேட்டாங்க. என் படுக்கை பார்க்குறார், மரண படுக்கை, சாக கிடக்கிறேன் நான். சின்ன ஒரு வயிற்று வலி தலைவலி அல்ல, மரண படுக்கை. அவர் ஒரு பெரிய ஊழியரும் அல்ல, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு வாலிபன். நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் கொஞ்சம் இருங்க, நான் எங்கள் பாஸ்டரை கூட்டிகிட்டு வரேன் அப்படி தானே சொல்லுவீங்க. எங்கள் பாஸ்டர் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படி தானே சொல்லுவீங்க. அல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரருக்கு, அல்லது நீங்கள் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பாருங்க, மோகன்லால் ஜெபம் பண்ணுவார். இயேசு ஊழியக்காரனை அறிமுகப்படுத்த சொன்னாரு. இயேசுவை அறிமுகப்படுத்தணும், இயேசுவை காண்பிக்கணும். அந்த அதிகாரம் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாலிபன் ஒரு ஃபேக்டரியில் வேலை பார்க்கிறவர், எங்கள் அம்மா அழுதுகிட்டு சொன்ன உடனே உங்கள் மகனை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வாங்க சொல்லலை. நான் போய் எங்கள் பாஸ்டரை கூட்டிகிட்டு வரேன் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டு போகலாம் சொல்லலை. நான் ஜெபிக்கிறேன். என் படுக்கை பக்கத்தில் முழங்கால் போட்டு கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபித்தார், பரிசுத்தாவிலே நிரம்பி வைராக்கியமாய் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இயேசு எங்க ரூமுக்குள்ள இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஏன் இறங்கி வந்தார்? என்னுடைய சீஷன், இவன் என்னுடைய சீஷன், அவன் ஜெபம் பண்ணுகிறான், நான் வரணும். சீஷனா இருந்ததுனால அவர் ஜெபித்த போது இயேசு இறங்கி அந்த ரூமுக்குள்ள வந்து என்னை தொட்டு குணமாக்கினார். நீங்க சீஷனா மாறினா நீங்க ஜெபிக்கிற இடத்துல இயேசு இறங்கி வருவார். நீங்க சீஷியா மாறினா நீங்க ஜெபிக்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். அந்த விசுவாசம் இருக்கணும். எனக்கு அப்பெல்லாம் தெரியும். அதுக்கு நான் சுகமாகி அவர் கூட சர்ச்சுக்கு போனேன். அவர் சென்னை பாடியில் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போகிறவர். ஆனால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற அனுபவம் உள்ள எனக்கு அதெல்லாம் தெரியாது. சிஎஸ்ஐன்னு தெரியாது, கேத்தலிக்கும் தெரியாது, பெந்தகோஸ்தும் தெரியாது எங்களுக்கு. அந்த மாதிரி நான் இந்து குடும்பத்தில் பிறந்தவன்.
அவங்க போகிற சர்ச்சுக்கு கூட போனேன் நான். அதுக்கப்புறம் நான் கேட்டால் அவனுடைய அனுபவம் என்னென்னா, ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், சனிக்கிழமை அவங்களுக்கு லீவு, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் லீவு, வெள்ளிக்கிழமை ராத்திரியில் ஒரு 5-6 வாலிபர்கள் ஒன்று கூடி, வாலிபர்கள் கவனிங்க, வெள்ளிக்கிழமை ராத்திரியில் 5-6 வாலிபர்கள் ஒன்று கூடி ராத்திரி 10 மணிக்கு ஜோமன் ஆரம்பிப்பாங்களாம். ரூமில் கூடி எல்லாரும் ஜோமன் ஆரம்பிப்பாங்களாம். அவங்க சொல்கிறாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். நாங்கள் ஜெபம் முடிஞ்சு கண்ணை திறந்து பார்த்தா காலையில் 6 மணி ஆகிருக்கும். வல்லமையின் ரகசியம் தெரியுதா? வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், முழங்கால நில்லுங்க. சீஷன் என்கிற அந்த அதிகாரம் பெற்றிருக்கிறீங்க. சீஷர்களுக்கு தேவன் அந்த கிருபை தந்திருக்கிறான். நீங்க சொன்னா பிசாசு ஓடும், நீங்க ஜெபிச்சா வியாதி மறையும். உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்துங்க. அப்பதான் எழுப்புதல் பரவும், அப்பதான் சபை வேகமாய் வளர்ந்து பெருகும். செய்யணும். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அப்போஸ் நடப்பு அல்ல, மத்தேயு 28 அதிகாரம் 19-20 வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. கவனிங்க, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் விசுவாசிகள் ஆக்கி ஞானஸ்தானம் கொடுங்க. அப்படி சொன்னாரா இயேசு? சத்தமா சொல்லுங்க. சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க. விசுவாசிகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது. இனிமே உங்க பாஸ்டர்கிட்ட தனியா பேச போறேன். நான் விசுவாசி, ரட்சிக்கப்பட்டேன் பாஸ்டர், ஞானஸ்தானம் கொடுன்னு கிடையாது. நீ சீஷனா மாறணும். அது எப்படி? பாலியங்க சர்ச் சொன்னல, தென்கொரியாவில். நான் சொல்ற ரகசியம், நான் முதல் வருஷம் போயிருக்கும்போது அந்த சர்ச்சில் 5.5 லட்சம் ஆத்மாக்கள் இருந்தாங்க ஒரே சர்ச்சில். நான் கண்ணால் பார்த்தது. அவங்க ஆஃபீஸில் போய் ரெக்கார்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். 2வது வருஷம் போயிருக்கும்போது 6.5 லட்சம் ஆத்மாக்கள். அப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ ஆத்மா ரட்சிக்கப்பட்டாங்க? 1 லட்சம் புது ஆத்மாக்கள். அதுக்கு அடுத்த வருஷம் போயிருக்கும்போது 7.5 லட்சம் ஆத்மாக்கள். இதெல்லாம் அவங்க சொன்ன கணக்கில். அவங்க ஆஃபீஸுக்குள்ளே போய் அவங்க எல்லாம் புக்கு போடுறாங்க. எந்தெந்த தேதியில் எவ்வளோ பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, இந்த சபையில் எவ்வளோ யூத் இருக்கிறாங்க, சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, எல்லாமே ரெக்கார்டு இருக்குது. அதை போய் நான் கேட்டு வாங்கினேன். ஏன்னா அதை அறிந்து கொள்ள விரும்பினேன். ஒரு வருஷத்தில் 1 லட்சம் புது ஆத்மா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சபையில் சேர்றாங்க. என்ன ரகசியம்? அவங்க சொன்னாங்க, அந்த சர்ச்சில் புது ஆத்மாக்கள் வந்து வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டாலும், பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் உடனே கொடுக்க மாட்டாங்க. நீ போய் இன்னொரு ஆத்மாவை கொண்டு வா. அவர் போய் ஒரு ஆத்மாவை வழி நடத்தி கொண்டு வந்த பிறகுதான் இவருக்கு ஞானஸ்தானமே கொடுக்கப்படும். அதனால ஓடி ஓடி ஊழி செய்வாங்க. ஆத்மாவை கொண்டு வரணும், நான் ஆத்மா ஆதாயம் பண்ணாதான் பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுப்பாங்கன்னு சொல்லி. இதுதான் வேதத்தில் இயேசு சொல்லுகிறார், சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தெரியாம ஞானஸ்தானம் பாஸ்டர் கொடுத்துட்டாங்க. இனிமே நீங்க சீஷரா மாறித்தான் ஆகணும். விசுவாசிகளாகிய ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க, இனிமே சீஷராகணும். இன்னிலிருந்து நீங்க எல்லாம் சீஷர்கள், சீஷிகள் தான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நடந்து போனாலே வித்தியாசம் தெரியணும். இனி உங்க ஆபீஸுக்குள்ள அவங்க இருக்கிற இடத்துல வித்தியாசம் தெரியணும். மற்றவங்க சொல்லணும், இவங்க வித்தியாசமானவர்கள், இவங்க இயேசுவின் சீஷர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடக்கிறவர்கள். நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை காண்பிக்கணும். ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்று. பார்த்தீங்களா? அவங்க சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இனிமே அப்படிதான் செய்யணும். ஒரு ஆத்மா ரட்சிப்புகளை கொண்டு வந்தா அவனுக்கு ஞானஸ்தானம். ஆமென், அல்லேலூயா. அப்போ எல்லாரும் நம்ம வந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், ஆத்மாராயம் பண்ணணும். முதலாவது வசனம் சொல்லுகிறது, சீஷருடைய தொகை பெருகிற்று. இன்மை கம்ஃபர்டட் சர்ச்சில் சீஷருடைய தொகை பெருக போகிறது. அல்லேலூயா, பெருக போகிறது. எத்தனை ஆராதனை நடத்தினாலும் போதலை என்கிற அளவுக்கு இந்த சபை பெருக போகிறது. ஞாயிற்றுக்கிழமையில 10 ஆராதனை நடத்தினாலும் போதவில்லை என்கிற அளவிற்கு சபை பெருக போகிறது. பெருகணும், அதான் தேவனுடைய விருப்பம். 2வது, எது பெருகும்?
எதை பெருக பண்ணுகிற தேவன்? அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. கர்த்தருடைய வசனம் பெருகும். ஏன் இந்த சபை இவ்வளோ நல்லா இருக்குது? ஏன் இந்த கம்ஃபர்டட் சர்ச்சில் இவ்வளோ ஆத்தமா வர்றாங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா, இங்கே வசனம் பெருகுகிறது, வசனம் அறிவிக்கப்படுகிறது, கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. வசனம் பெருகணும். வசனம் பெருகிற்று. அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்தா வசன எழுப்புதல் உண்டானது. முதல்ல ஜெப எழுப்புதல், எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது வல்லமையின் எழுப்புதல், எங்க போனாலும் அற்புதம் அடையாளம் நடந்துகிட்டே இருக்குது, அற்புத அடையாளங்கள். மூன்றாவது சுத்திகரிப்பின் எழுப்புதல், மனம் திரும்புதல், அப்படியே இருதயத்தில் குத்தப்பட்ட மனம் திரும்புறாங்க, மனம் திரும்புதலின் எழுப்புதல். சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட என்ன பண்ணணும்னு கேட்குறான். பேதுரு பிரசங்கம் பண்ணா நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. மனம் திரும்புதல் எல்லா இடத்துல உண்டாகிறாரு. மனம் திரும்புதலின் எழுப்புதல், அப்புறம் வசன எழுப்புதல், அப்புறம் சுவிசேஷம். எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, எல்லாருமே. அப்போ வசன எழுப்புதல் உண்டானது. எங்கே பார்த்தாலும் வசனம் வசனம். இங்கே சொல்லுகிறாரு, வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 13:48. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். புறஜாதியார், இயேசுவை அறியாதவர்கள், புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. புறஜாதியார் வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். இப்படியெல்லாம் வசனம் சொல்லுதா, இப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுதா, வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். வசனம் மகிமைப்படுத்தப்படுகிறது. 13:49 வாசிங்க. கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. வசனம் பிரசித்தமாயிற்று. பார்த்தீங்களா? வசன எழுப்புதல். கோயம்புத்தூர் முழுவதும் கர்த்தருடைய வசனம் பிரசித்தி ஆகணும். எங்க பார்த்தாலும் வசனம் இப்படி சொல்லி இருக்கிறாமே, பைபிள் இப்படி சொல்லி இருக்கிறாமே, இயேசு இப்படி சொல்லி இருக்கிறாராமே. வசனம் பிரசித்தமாயிற்று. வசன எழுப்புதல் உண்டானது. 19:20 வாசிங்க. அப்போஸ்தலர் 19:20. இவ்விதமாய் பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது. கர்த்தருடைய வசனம் மேற்கொண்டது. தெரியுங்களா? இவ்வளவு அழகான வசன எழுப்புதலை அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுகிறார். வசனம் விருத்தி அடைந்தது, வசனம் மேற்கொண்டது. எப்படி மேற்கொண்டது? மந்திரவாதிகளை மனம் திரும்பி மந்திர புஸ்தகத்தை கொண்டு வந்து எரிக்கிறார்கள். அந்த அளவிற்கு வசனம் மேற்கொண்டது. கோயம்புத்தூர்ல அது நடக்கணும். அதுக்கு தான் இந்த சபை அந்த வசன எழுப்புதலை கொண்டு வருவதற்கு தான் கம்ஃபர்டட் சர்ச். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எங்க நீங்க வசனத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். இப்படி இயேசு சொல்லி இருக்கிறார், இப்படி எங்களுடைய வேதத்தில் எழுதி இருக்கிறது. ஏன் இப்படி செய்றீங்க? எங்களுக்கு இயேசு இப்படி சொல்லி இருக்கிறார், ஆகவே இதை செய்கிறோம். ஏன் இதை நடப்பிக்கிறீங்க? இயேசுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அதனால இதை செய்கிறோம். வசனம் வசனம் விருத்தி அடைந்தது, வசனம் மேற்கொண்டது. கர்த்தருடைய வசனம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். பெரோயா பட்டணத்தார், ஒரு பட்டணம், பெரோயா என்கிற பட்டணம். அங்கே இயேசுவுடைய சீஷர்கள் இருக்கிறாங்க. அந்த பட்டணத்தில் சீஷர்கள் இருக்கிறாங்க. தெசலோனிக்க பட்டணம், அங்கு சீஷர்கள் இருக்கிறாங்க. அவங்கள விட இவங்க வித்தியாசமாக இருக்கிறாங்க. தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்கிற இந்த தெய்வ பிள்ளைகளை விட
பெரையா பட்டணத்தில் இருக்கிற இந்த தேவனுடைய பிள்ளைகள் வித்தியாசமா இருக்கிறாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நற்குணசாலிகளா இருக்கிறாங்க. இந்த நற்குணம் அங்க இல்லை. தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களும் அந்நிய பாஷை பேசுறாங்க, அபிஷேகம் பெற்று இருக்கிறாங்க. ஆனா பெரையா பட்டணத்தார் வித்தியாசமா இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல நிறைய சர்ச் இருக்குது, அங்க விசுவாசி இருக்காங்க, அங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அந்நிய பாஷை பேசுறவங்க இருக்காங்க. ஆனா இந்த கம்ஃபர்டல் சர்ச்சில் இருக்கிற மாதிரி இல்லை, இது வித்தியாசமா இருக்கிறாங்க. அப்படி சொல்லணும். அது எப்ப வரும்? நற்குணசாலிகள். வேற சாட்சி கொடுக்கிறாரு, இவங்க நற்குணசாலிகள், மற்றவங்கள மாதிரி இவங்க கிடையாது. நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க கோயம்புத்தூர்ல, ஆனா இந்த சர்ச்சில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, இவங்களை விட இவங்க நற்குணசாலிகளா இருக்கிறாங்க. எதனால? வசனம் சொல்லுகிறாரு, மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு. எதை ஏற்றுக்கொண்டாங்களா? வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மனோவாஞ்சையாய் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சில் நல்ல பாட்டு பாடி பாஸ்டர் அப்படி உற்சாகப்படுத்தி ஆறுதல் படித்து சோர்ந்து போகாத வாரம் சோர்ந்து போகாதன்னு பேசிக்கிட்டு இருந்தா என்னைக்கு சபை வளர்றது? இந்த வாரம் சரி, எல்லா வாரம் இப்படி கர்த்தர் பேச மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்குப்பா, பாஸ்டர் பாட்டு பாடி நம்மளை உற்சாகப்படுத்தி அனுப்பிடுவார். இது விசுவாசிகளுக்கு, ஆரம்ப கால விசுவாசிகளுக்கு. நீங்க சீசரா மாறிட்டீங்க, இனிமே உங்களுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்க முடியாது, கடினமான ஆகாரம் கொடுக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொன்ன? போன வாரம் எத்தனை பேருக்கு இயேசுவை நீ அறிவித்தாய்? போன வாரம் எத்தனை பிசாசை துரத்தினாய்? போன வாரம் எத்தனை வியாதியஸ்தரை குணமாக்கினாய்? அப்படின்னு கர்த்தர் கேட்பார் நம்ம சபையில. ஆமென். என்ன நீங்க சீஷர்கள். அந்த நிலைமைக்கு மாறணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணும். அப்பதான் எழுப்புதல் திட்டம் பரம், அப்பதான் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும், அப்பதான் இந்த பட்டணத்தை கர்த்தருக்கு ஆதாயமாக்க முடியும். பெரையா பட்டணத்தார் வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்தார்கள். தினந்தோறும் ஆராய்ந்தாங்க. வீட்டில் முடியல, ஒரு 4 குடும்பம் வர்றீங்க, என்ன வந்திருக்கிறீங்க பாஸ்டர் கேட்பாங்க. இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க பாஸ்டர்? நாங்கள் பைபிள் ஸ்டடி பண்ண போகிறோம். யார்? நாங்களே ஒரு 10 பேர் உட்கார்ந்து பைபிளை வாசித்து இப்படி எழுதியிருக்க என்ன அர்த்தம் ஆராய்ந்து பார்ப்பாரு. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பாரு. இப்படி வசனத்தில் இருக்கிறது என்ன அர்த்தம், அப்போ நம்ம எப்படி வாழணும், வசனத்தின்படி எப்படி நடக்க முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியுமா? அப்போ வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். வசனத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்ததுனால நற்குணசாலிகளா இருந்தாங்க. அவங்கள விட இவங்க நற்குணசாலிகள். கம்ஃபர்டல் சர்ச்சில் இருக்கிற தேவ பிள்ளைகள் வித்தியாசமானவங்கன்னு பட்டணமே சொல்லணும். அப்பதான் நீங்க வசனத்தின்படி வாழ்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த மாற்றத்தை தான், அந்த எழுப்புதலை தான் கர்த்தர் உங்களுக்குள்ள இன்று முதல் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. வசன எழுப்புதல் உங்களுக்குள்ள வரணும். வசனத்தை தியானிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா, காலையில எழும்பும் போது வசனத்தை தியானிங்க. அதிகாலையில் எழும்பி வசனத்தை தியானிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கணும். நான் தியானிக்கையில் எனக்குள் அக்கினி மூண்டது, அப்பொழுதே நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். காலையில் நீங்கள் அதிகாரமாக படிக்கக்கூடாது. 4 வசனம் 5 வசனம் ஒரு அதிகாரம் தியானித்து முழங்கால் நின்று அந்த வசனத்தை தியானித்து ஜெபிக்கும் போது வசனம் உள்ளத்தில் ஆழமாய் பதியும். அந்த வசனம் உங்களுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கும். அந்த வசனம் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கும். அதிகாலையிலே தியானிப்பார். மாலையில் கொஞ்ச நேரம் டைம் எடுத்து ஆராய்ந்து பார்ப்பார்.
கர்த்தருடைய வேதத்தை, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவனுண்டு உங்களுக்கு தெரியுமேன்னு இயேசு சொல்லுகிறார். ஆராய்ந்து பார்ப்பது. இவங்க ஆராய்ந்து பார்த்தாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட். குடும்பத்தை பற்றி பைபிளில் என்ன இருக்குது? பைபிளில் மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படியே கீழ்ப்படிய முடியுமா? ஒரு அம்மா கேட்டாங்க, இவங்க அந்நிய பாஷை பேசுவாங்க, ஜெபிப்பாங்க. அவங்க கேட்டாங்க, நீங்கள் சகோதரனே புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்றீங்க, ரட்சிக்கப்படாத கணவனுக்கு கீழ்ப்படியணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அவங்க கணவர் ரட்சிக்கப்படலையாம். புரியுதா அவங்களுக்கு? அதனால நான் ஏன் என் கணவருக்கு கீழ்ப்படியணும்? அவங்களுக்கு யாரும் உபதேசம் பண்ணியிருக்காங்க, புருஷன் ரட்சிக்கப்படலைன்னா நீ கீழ்ப்படிய தேவையில்லைன்னு. ஏன்ட்டு இந்த கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், பைபிளில் ஏதாவது வசனம் இருக்குதான்னு கொஞ்சம் பார்க்குறேன். ரட்சிக்கப்படாத கணவருக்கு மனைவி கீழ்ப்படிய தேவையில்லை அப்படின்னு எழுதி இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ வசனத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கறது இல்லை. நம்ம வசதிக்கு வசனத்தை வளைப்பது அப்படி செய்யக்கூடாது. வசனத்துக்கு ஏற்றபடி நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ வசனத்தை ஆராய்ந்து பார்த்தா புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. இன்னைக்கு என்ன எப்படி கீழ்ப்படுறீங்க ஆராய்ந்து பாருங்க. உட்காந்து பெண்கள்லாம் பேசுங்க. அந்த வசனத்தை எப்படி கீழ்ப்படிய முடியும்? எல்லாத்துக்கும் எப்படிங்க கீழ்ப்படுகிறது? அவர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய சொல்றாரு, கீழ்ப்படியணுமா? நீங்கள் ஆராய்ந்து பார்த்து பல வசனத்தை தியானிச்சிங்கன்னா தெளிவான ஒரு காரியத்தை ஆவியானவர் தருவார், கைடன்ஸ் ஆண்டவர் தருவார். அழகா நீங்கள் அந்த சோதனையை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதே மாதிரி புருஷர்களுக்கும் மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ளாதுங்க. மனைவி பலவீன பாண்டம் அப்படின்னு எழுதியிருக்குதா? புருஷர்கள் பைபிளில் கொரிந்தியர் 1 பேதுரு எழுதுகிறார், மனைவி பலவீன பாண்டமானபடியால். என்ன பலவீனம்? வேலை செய்ய பலன் இல்லையா? ஆண்களை விட பயங்கர ஸ்ட்ராங்கு பெண்கள் தான். அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேலை செய்வாங்க. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனிதனுடைய சரீரத்தில் கத்தியால் வெட்டினாலும் அருவாளால் வெட்டினாலும் ஒரு வலி வரும்ல. மேக்சிமம் ஒரு மனிதனுடைய சரீரத்தை காயப்படுத்த என்ன வலி வருமோ அதை விட பல மடங்கு வலி பிரசவ வலி. அதை தாங்குகிற சக்தி பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு. அவங்க பலசாலிகள். அப்போ எதில் பலவீனமாக இருக்காங்க? அது பைபிளில் இருக்குதில்ல, அதை ஆராய்ந்து பார்க்கணும். பெண்கள் பலவீன பாண்டன்னு சொல்லியிருக்குது. எதில் பலவீனம் ஆராய்ந்து பார்க்கணும். அதான் பைபிள் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்போ அந்த ஆராய்ந்து பார்த்தா என்ன கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? பெண்கள் ஒரு காரியத்தில் ரொம்ப பலவீனப்பட்டவங்க. இதை புருஷர்களுக்கு தெரியணும். என்ன பலவீனம்னா, என்னுடைய கணவர் ஆண்டவருக்கு பிறகு என்னைத்தான் அதிகமாக நேசிக்கணும், வேற யாரையும் நேசிச்சா முடிஞ்சது கதை. உங்கள் அம்மா தான் முக்கியம்னா எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண கேட்பாங்கல்ல, கேட்பாங்க, அவங்களுக்கு உரிமை இருக்குது. உங்கள் அம்மா தான் முக்கியம், என் தங்கச்சி தான் முக்கியம்னா எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? அம்மா முந்தானியே பிடிச்சிக்கிட்டு போயிடணும், கல்யாணம் பண்ணக்கூடாது. வசனத்தின்படி கல்யாணம் பண்ணா உங்களுடைய மனைவிக்கு தான் முழு உரிமை உண்டு, உங்க அம்மாவுக்கு அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா ஆத்தாலாம் கல்யாணம் வரைக்கும் தான். கல்யாணம் முடிஞ்சிட்டா தன் தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோட வசனம் ஆராய்ந்து பாருங்க. அப்ப அதுக்கு அர்த்தம் அப்பா அம்மா விரட்டிடணுமா? பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்யணும், அவங்கள விரட்டிடக்கூடாது. அர்த்தம் அது இல்லை, ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும். பார்க்க அர்த்தம் என்ன? இங்க அப்பா அம்மாவும் கவனிக்கணும், மனைவியும் கவனிக்கணும். மனைவிக்கு தான் அதிக அன்பு கொடுக்கணும், அப்பா அம்மாவுக்கும் அன்பு காட்டணும். அப்பதான் அதான் வசனம் சொல்லுது, விவேகத்தோட நடக்கணுமா. பைபிள் சொல்லுது, புருஷர்களே மனைவி பலவீன பாண்டமா இருக்கனால விவேகம் வேணும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட போய் ஞானம் கொடுங்க. ஏன்னா இந்த பக்கம் அப்பா அம்மா, இந்த பக்கம் மனைவி, ரெண்டுக்கு நடுவில் இடிபடுறது புருஷன்தான். அப்ப அப்படி சேர்ந்து வாழணுமானா ஞானம் வேணும். அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டா மனைவியும் நீங்க சந்தோஷமா வைக்க முடியும், அப்பா அம்மாவையும் சந்தோஷமா வைக்க முடியும். அதுக்கு தான் வசனத்தை ஆராய்ந்து பார்த்து ஜெபம் பண்ணணும், அர்த்தத்தை சரியா புரிந்து கொள்ளணும். தாய் தகப்பனை விட்டு இந்த வசனத்துக்கு தப்பா அர்த்தம் கண்டக்கூடாது. அப்பா அம்மா விரட்டுரு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு, அதுக்கு அர்த்தம் அது அல்ல. இதெல்லாம் தியானிக்கும் போது வரும். அதனால தான் ஆராய்ந்து பாருங்க, வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ வசனம் தெரியாதது தான் இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய பிரச்சனை.
நல்ல ஜெபிக்க தெரியுது, பாட்டு பாட தெரியுது, worship பண்ண தெரியுது, வசனம் தெரியல. அப்ப வசனத்துல ஸ்ட்ராங்கா மாறணும். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கணும், வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஃபேமிலியை பற்றி பைபிள் என்ன சொல்லி இருக்குது? பணத்தை ஹேண்டில் பண்றது, மணி ஹேண்ட்லிங் என்ன பண்ணணும்? ஏன் கடன் பிரச்சனை வருது? ஏன் கடனாளி ஆகிறோம்? நீ கடன் வாங்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப பைபிள்ல என்ன எழுதி இருக்கிறது? தியானிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, உங்களுக்கு தெரிய வரும். ஒவ்வொரு காரியத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல தெளிவு கிடைத்து விடும். சாத்தானை சுலபமா ஜெயித்து விடலாம். இப்படி எழுதி இருக்கிறது அப்படின்னு ஜெயித்து விடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆராய்ந்து பார்க்கணும். சர்ச்சில் பைபிள் ஸ்டடி வச்சா தவறாம வந்து பங்கு பெறணும். பைபிள் ஸ்டடி ரொம்ப முக்கியம். வேத ஆராய்ச்சி. அந்த காலத்தில் புதன்கிழமான பைபிள் ஸ்டடி எல்லா சர்ச்சில் இருக்கும். சிஎஸ்ஐ சபையில், பெந்தகோஸ்தே சபைகளில் எல்லாமே புதன்கிழமை எல்லாரும் சர்ச்சுக்கு போவாங்க. இப்போ எனக்கு தெரியல, நிறைய சர்ச்சில் இப்போ இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் எல்லா சர்ச்சிலும் புதன்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கும். அந்த பைபிளை தூக்கிட்டு போவோம்னா இப்போ டைரியெல்லாம் எடுத்துகிட்டு போய் எழுதுறதுக்கு நல்ல பைபிள் ஸ்டடி டீச் பண்ணுவாங்க. வசனத்தை கற்றுக் கொடுப்பாங்க, எழுதி நிறைய கற்றுக்கொள்ளுவது. அப்போ அந்த வசன ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். வேத வங்கிகளை ஆராய்ந்து பார்க்கிறது. பைபிள் ஸ்டடியெல்லாம் வச்சா வந்துருங்க, தைரியோடு வந்துருங்க, உட்காந்து எழுதுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறார், இந்த சப்ஜெக்டை பற்றி ஆண்டவர் என்ன பேசுகிறார், கொடுக்கிறதை பற்றி, ஜெபிக்கிறதை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி, நம்முடைய உண்மை தன்மையை பற்றி எல்லாம் பைபிளில் இருக்குது. ஒரு தேசத்துக்கு ஒரு குடிமகனாக கிறிஸ்தவன் என்ன செய்யணும் பைபிளில் இருக்குது. அப்போ நான் ஒரு தேசத்துக்கு ஒரு கிறிஸ்தவனாய் நல்ல குடிமகனாக எப்படி செயல்படணும் பைபிளில் இருக்கு. அரசாங்கத்துக்கு நமக்குள்ள தொடர்பு எப்படி இருக்கணும்? வரி கட்டணும், நீங்கள் டேக்ஸ் கட்டணும், போலீஸை கட்டணும், பைபிளில் இருக்குது. அதிகாரத்தில் உள்ளவங்க அயோக்கியனாக இருந்தாலும் கீழ்ப்படியணும், பைபிளில் இருக்குது. ரோமர் 13 அதிகாரத்தில் அவன் அநீதி தான் செய்வான், ஆளுகிறவன் அநீதி தான் செய்வான், லஞ்சனா வாங்க, ஊழல் தான் பண்ணுவான். நீ அவனுக்கு பயப்படாம இருக்கணுமானா ஒழுங்கா டேக்ஸ் கட்டு, ஒழுங்கா பணத்தை ஒழுங்கா இருந்து டேக்ஸ் கட்டினீங்கன்னா யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அவங்க அப்படிதான் இருப்பாங்க உலக மக்கள். அப்ப நீ எப்படி நடந்து கொள்ளணும் எல்லாமே பைபிள்ல இருக்கு. ஒரு ஊழியக்காரர் எப்படி நடந்து கொள்ளணும் பைபிள்ல இருக்குது. ஒரு சர்ச் எல்டர், நீங்க சபைக்கு எல்டரா தெரிந்தெடுக்கப்பட்டீங்கன்னா பெரிய பாக்கியம். அது சும்மா ஒரு வேலை கிடையாது, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அவங்க எப்படி நடக்கணும் பைபிள்ல இருக்குது. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? பண ஆசை இருக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, போதக சமர்த்தனா இருக்கணும், ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கணும், ஒழுக்கம் உள்ளவனா இருக்கணும், எல்லாமே இருக்கிற. ஆராய்ந்து பார்க்கணும் பைபிள்ல வேத வசனத்தை. இப்போ நான் எதை பற்றி அதிகம் ஆராய்ச்சி பண்ணுவேன்னா ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும். என்ன ஊழியக்காரனை வச்சிருக்காரு. அப்போ மோசே எப்படி நடந்தாரு, யோசுவா எப்படி நடந்தாரு, இயேசு எப்படி நடந்தாரு, பவுல் எப்படி, அதெல்லாம் வாசித்து தியானிச்சு என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவேன். இப்படி இருக்கணும் ஆண்டவரே ஒரு ஊழியக்காரனா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும், ஒரு மனைவினா பைபிளில் என்ன இருக்குன்னு ஆராய்ந்து பார்த்து அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு கணவன், பிள்ளைகள், பெற்றோர், ஒரு ஆஃபீஸரா வேலை பார்க்குறீங்கன்னா ஆஃபீஸரா, பைபிள் எல்லாமே இருக்குது. ஆராய்ந்து பார்த்து அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நற்குணசாலிகளா மாறிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வசனம் உங்களை மாற்றிவிடும், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி விடும். வேத வசனம் தான் உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்த முடியும். அதனால தான் வசனத்தை தியானிக்கணும். வசனத்துக்கு செவி கொடுக்காதபடி பண்ணுகிற ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. சில ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பான். நீ பைபிளே வாசிக்கிறது இல்லை, உன் ஜெபம் எனக்கு அருவருப்பாக இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்லுவார். பைபிளை தியானிக்காம ஜெபிச்சிங்கன்னா கர்த்தரே முகம் சொலிப்பார், உன் ஜெபம் எனக்கு அருவருப்பா இருக்குது, நீ வசனத்தை வாசிக்க மாட்டேங்கிற, வசனத்தின்படி வாழ மாட்டேங்கிற, உன் ஜெபம் எனக்கு பிடிக்கலன்னு ஆண்டவர் சொல்லுவார். அதுவும் பைபிள் இருக்குது. கவனம். அப்போ கர்த்தருடைய வசனம் எழுப்புதல் நம்ம இந்த சபைக்குள்ள வரணும். அதுக்கு தான் நிறைய திட்டங்களை பாஸ்டர் கொடுத்து நீங்க மனப்பாடம் பண்ணுங்க, வசனத்தை எழுதுங்க, அப்படிலாம் உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு மேய்ப்பனை கர்த்தர் தந்திருக்கிறார். அதுக்கு நீங்க கீழ்ப்படிந்து வசனத்தை வாசித்து மனப்பாடம் செய்ய 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 உங்களுடைய லைஃபே மாறும். அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சை தான் இந்த சபையாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நற்குணசாலிகளாக இருக்கணும்.
சபை. கடைசியா முதலாவது சீசர்கள் பெருகினாங்க, இரண்டாவது வசனம் பெருகிற்று, மூன்றாவது அப்போஸ்தலர் 9:31 வாசிங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபைகள் பெருகின, சபைகள் நடந்து பெருகின. யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் வளர்ந்து பெருகின. எப்படி பெருகின? சபைகளுக்குள்ளே சமாதானம், சபைகளுக்குள்ளே பக்தி விருத்தி, சபைகளுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், சபைகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் ஆறுதல். இந்த சபைக்கு பேரு அதான் கம்ஃபர்ட் சர்ச், ஆறுதலின் சபை. அப்ப சபைக்குள்ள ஆண்டவர் மக்களை கொண்டு வந்து ஆறுதல் படுத்துகிறார். அதுதான் பாஸ்டர் வந்து ஆராதனை நடத்தும் பொழுது உங்களை சோர்ந்து போகாதபடி உங்களை பலப்படுத்துகிற ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி பாட்டை நடத்தும் போதே உள்ளத்தில் ஒரு ஆறுதல், காயங்கள் நீங்கி சோர்வுகள் நீங்கி ஒரு ஆறுதல். அதுக்கு தான் சபை. சபையில் ஒரு பகுதி ஆறுதல் படுத்துவது. அன்று பரிசுத்தாவின் ஆறுதல் சபையில் இருக்கணும். எப்பவுமே திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, எப்பவுமே கடினமாகவே இருக்கக்கூடாது. கடினமாய் பேச வேண்டிய நேரம் பேசணும், ஆறுதல் படுத்த வேண்டிய நேரம் ஆறுதல் படுத்தணும். பக்தி விருத்தி சபைக்குள்ளே உண்டாகணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகணும். அப்படிதான் சபை இருக்கணும். வளர்ந்து பெருகிற்று. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், சபை வளர்ந்து பெருகும். இந்த கம்ஃபர்ட் சபை வளர்ந்து பெருகும். திரளான ஆத்துமாக்கள் வரப்போகிறாங்க. இன்னும் ஆயிரமான ஆத்துமாக்கள் வரப்போகிறாங்க. சபை வளர்ந்து பெருகும். இப்பவே எங்களுக்கு இடம் போதலை. நீங்க பாட்டில் வளர்ந்து பெருகு நீ 2 மடங்கா 3 மடங்கா ஜனங்கள் வந்தால் நாங்கள் எங்கே உட்கார்றது? கையை காலை அசைக்க முடியல. இப்பவே நெருக்கத்தில் உட்கார்ந்துருக்கேன், வெளியில் உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா இது உங்களுக்கு தற்காலிகமாய் தந்த ஒரு இடம். இது ஆரம்பத்தில் நீங்கள் ஜெபிக்கிறதற்கும் நீங்கள் சீசராய் மாறுவதற்கும் நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளவும் இந்த ஆரம்பத்தில் கொடுத்த தற்காலிகமான இடம். இது நிரந்தர இடம் நினைச்சிருக்கிறீங்களா? பெரிய இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். 1,00,000 ஆத்மா ரட்சிக்கப்பட்டு வந்தா அது கூடுவதற்கு ஒரு பெரிய இடம் வேணும்ல. கர்த்தர் அதை செய்ய போகிறான். இது ஆரம்ப கால இடம், உங்களை ஆயத்தப்படுத்துகிற இடம். நீங்கள் நல்ல ஆயத்தமாகி சீஷரா மாறிட்டீங்கன்னா, நீங்க உங்களை வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து சீஷர்களா சீஷியா மாறிட்டீங்கன்னா, கர்த்தர் பெரிய பிரம்மாண்டமான இடத்தை கொடுத்து திரளான ஆத்துமாக்களை கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க சீஷரா சீஷியா மாறி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி நற்குணசாலிகளா சாட்சியா நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கர்த்தர் வைராக்கியமா இறங்குவார். இறங்கி உங்களுக்கு பிரம்மாண்டமான பெரிய இடத்துல பெரிய சர்ச்சை கட்டி கொடுத்து லட்சக்கணக்கான மக்கள் வரும்படியான வாசலை திறப்பார். நீங்க மாறினா கர்த்தர் அதை செய்வார். உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க இந்த வசனத்தின்படி மாறணும், வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கணும், சீஷர்களா மாறணும், இயேசுவை அறிவிக்கிறவங்களா மாறணும், இயேசுவை வாழ்க்கையில வெளிப்படுத்துறவங்களா மாறணும். நம்ம நற்குணசாலிகளாய் மாறி சாட்சியான ஒரு வாழ்க்கை, இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, இயேசுவின் வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சீஷன் என்றால் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எத்தனையோ வாய்ப்பு இருக்குது. ஆஸ்பத்திரி இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு போங்க, 4 ஆத்மாக்கள் இயேசுவை பற்றி சொல்லுங்க, போய் ஜெபம் பண்ணுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் ஒவ்வொரு நாள் வச்சுருப்பீங்க. சண்டே சர்ச்சுக்கு போகிற நாள், காலையில் ஆராதனைக்கு வரணும், மத்தியானம் வரைக்கும் ஆராதனை முடிந்தது, அவ்வளோதான். இனிமேல் அடுத்த வாரம் இடப்பட்ட நாட்கள் இயேசுக்காக என்ன பண்ணுறீங்க? உபவாச ஜபம், ஒரு காத்திருப்பு கூட்டம் அல்லது ஒரு அபிஷேக் கூட்டம்னா வந்துடுறீங்க. எல்லாத்துக்கும் நம்ம குடும்பத்தில் ஒரு டைம் வச்சுருக்கோம். இன்றைக்கி ஷாப்பிங் டே, போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம், குடும்பமாக ஷாப்பிங் பண்ணி தேவையானது வாங்கிட்டு வரலாம். நீங்கள் அதே மாதிரி சோல் வின்னிங் டே, காஸ்பல் டே ஒரு நாளை நியமிங்க. எனி டே, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஏதாவது ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் குடும்பமாக போங்க.
பக்கத்து தெருவுக்கு போங்க, பக்கத்து கிராமத்துக்கு போங்க, டேக்ஸ் வாங்கிட்டு போங்க, ஒரு 10 பேருக்காவது இயேசு பற்றி சொல்லுங்கள். வாரத்தில் ஒரு நாள் இயேசுவை அறிவிக்கிற நாள் அப்படின்னு நீங்களே நியமிங்க. நீங்களே போங்க, ஃபேமிலியாக போங்க, குடும்பமாக போய் ஊழியம் செய்யுங்க. அது தேவன் பார்ப்பார். இந்த சபை எனக்கு பிரியமாய் செயல்படுகிறார், நான் விரும்புகிறத இந்த மக்கள் செய்கிறாங்க, அதனால இந்த மக்களுக்கு பெரிய இடத்தை நான் கொடுக்கணும், திரளான ஆத்மாக்களை தரணும் அப்படின்னு பரலோகம் திட்டமிட்டு அதை செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் 78 ஜபக்குழுவை ஆரம்பித்து டெய்லி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு 20-30 பேர் கூடி வந்து இந்தியாவுக்காக ஜெபிப்போம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் சொன்னார், ஜெபிக்கிறீங்க நல்லது, எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? ஜெபம் பண்ணுறோம்ல, ஜெபம் பண்ணால் மட்டும் ரட்சிப்பு வராது, சுவிசேஷம் சொல்லணும். அவங்க கேள்விப்பட்டால் தான் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்? போய் சொல்லுங்கள். சரி ஆண்டவரே, மாதத்தில் ஒரு நாள் காலையில் போனால் ராத்திரி வரைக்கும் ஊழியம் செய்வோம். கிராமம் கிராமமாக தெருவாக போய் பிரசங்கம் பண்ணி வீடு வீடாக கைப்பறுதி கொடுத்து இயேசுவை 2 பேராக ஒவ்வொரு தெருவில் சந்திப்போம். எங்கள் கால்படாத கிராமமே திருநெல்வேலி மாவட்டத்தில் கிடையாது. ஆயிரக்கணக்கான கிராமங்களில் போய் சுவிசேஷம் அறிவித்தோம். இப்போ ஆண்டவர் சொன்னார், பீகார் ரட்சிக்கப்படணும், குஜராத் ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கிறீங்களா? ஆமாம். அங்கே சுவிசேஷம் சொல்லாமல் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? என்ன ஆண்டவரே, 4 மாவட்டத்துலேருந்து நாங்கள் குஜராத்துக்காக போக முடியும், பாஷை வேறு தெரியாது, நீங்கள் ஏன் போகணும்? பிறகு போனவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மிஷினரிகளுக்கு உதவி செய்யுங்க, மிஷினரிகளை அனுப்புங்க. ஓ, அப்படி சொல்கிறீங்களா? சரி ஆண்டவரே. கீழ்ப்படிந்தோம். நாங்களே பணத்துக்கு கஷ்டப்படுறோம், ஒரு டேபிள் வாங்க முடியல, பிரசங்கம் பண்ணுறதுக்கு டேபிளே இல்லை எங்களுக்கு 6 மாதமாக எங்களுடைய ஜபக்குழு இல்லை. அப்போது இதுக்கே கஷ்டப்படுறோம். இல்லை, நீங்கள் மிஷினரி அனுப்பணும். சரி ஆண்டவரே. விசுவாசிக்கிட்ட சொன்னேன், எல்லாம் ஏழை விசுவாசிங்க, அது மாதிரி கிராமத்தில் உள்ளவங்க, நான் ஒரு 10 ரூபா தர்றேன், நான் ஒரு 20 ரூபா தர்றேன், மாதந்தோறும் பணம் பிரித்து முதல் மிஷினரி அனுப்பணும். அப்போ மிஷினரிகள் அனுப்ப கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு 1300 மிஷினரிகளை தாங்குகிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போது சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், அதுதான் தேவனுடைய நோக்கம். ஜெபிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். அதை பார்த்து தான் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். அதுதான் ரகசியம். நிறைய பேருக்கு அது தெரிவதில்லை. அதனால் இந்த சபை வளர்ந்து பெருகணும். தேவன் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஆனால் உங்ககிட்ட தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்கு. பாஸ்டருக்கு அந்த தரிசனம்லாம் இருக்குது, பாஸ்டருக்கு அந்த அர்ப்பணிப்பெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களை குறித்து தான் ஆண்டவர் பார்க்க. நீங்கள் சீஷியாக மாறணும், நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும். வாரத்தில் ஒரு நாளாவது தெருவில் இறங்கி வீடுகளை போய் சந்திக்கணும். இயேசுவை பற்றி 4 பேருக்காவது சொல்லணும். நீங்கள் டைரியில் 10 பேர் பேரை எழுதி வச்சு ஜெபிக்கணும். ஆத்துமாக்களை கர்த்தருக்கு கொண்டு வரணும்னு பிரயாசப்படணும். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், இவங்கெல்லாம் என்னுடைய சீஷர்கள், சீஷிகள், அவங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றணும்னு சொல்லி பெரிய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். அதற்கு உங்களை அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வளர்ந்து பெருகுவீங்க, நான் பெருக பண்ணுவேன், I will multiply you. தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறதை செய் ஆயத்தன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். வேகமாக எழுந்துருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்வேன். உம்முடைய சீஷனாய் சீஷியாய் நான் செயல்படுவேன். வேறு வார்த்தையில் அல்ல, நான் சீஷனாக செயல்படுவேன், சீஷியாக செயல்படுவேன். பாருங்க, தொற்காள் என்கிற சீஷி நற்கரியை செய்தாள். நற்கரியை எல்லாம் கவனிங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் வேலை கிடைக்கல, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படி சொல்கிறவங்க கை வைத்துங்க, தலைக்கு மேலே வைத்துங்க. வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் நிறைய பேருக்கு நல்ல கை வைத்துங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு வேலை, எல்லாருக்குமே. ஒருத்தனை வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. உங்கள் தெருவில் 10 பிள்ளைகளை கூப்பிட்டு டியூஷன் எடுங்க. இலவசமாக நாங்கள் கல்வி கற்றுக் கொடுக்குறோம். ஒரு கிராமம் தெருவுக்கு போங்க, ஏழை ஜனங்க இருக்கிற இடத்துக்கு டெய்லி 2 மணி நேரம் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தருவார். ஒன்றுமே செய்யாத ஆள் ஆசீர்வதிக்க முடியாது. நீங்கள் போய்
ஏழைக்கு மக்கள் இருக்கிற ஏரியாக்குள்ளே போங்க, அவங்களுக்கு டியூஷன் படிக்க வைக்க காசு கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், நான் படித்து கொடுக்குறேன் உன் பிள்ளைகளுக்கு, எனக்கு காசே வேண்டாம், டெய்லி 2 மணி நேரம் வரேன், உங்கள் வீட்டில் இடம் கொடுங்க, 10 பிள்ளைகளை கூப்பிட்டு டியூஷன் எடுங்க, நற்கரியை செய்யுங்க. தொற்கால் நற்கரியை செய்தாள். நிறைய பெண்கள் இருக்கீங்க, வீட்டில் சும்மா இருக்கீங்களா? சும்மா இருக்கக்கூடாது. ஒன்று சர்ச்சில் வந்து ஜெபிக்கணும், அல்லது சுவிசேஷம் அறிவிக்கணும். வீட்டில் சும்மானு உட்கார்ந்துட்டீங்கன்னா டிவி உங்களை அடிமையாக்கிறோம், சீரியல் உங்களை அடிமையாக்கி உங்களை மென்டல் ஆக்கிறோம், நரகத்துக்கு ஆயத்தப்படுத்திடும். வீட்டில் இருக்கப்படாது. வேலை இல்லாத பெண்கள் சர்ச், இங்கே சர்ச் இருக்குல்ல, கத்தர் திறந்து வச்சிருக்க, எனி டைம் நீங்கள் வரலாம், ஜெபிக்கலாம். உடனே வாங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து சர்ச்சுக்கு வாங்க, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு பகுதியில் இருந்து காலையில் ஃப்ரீயாக இருக்கிறேன், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்ட, பேர பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, இனி சாயங்காலம் தான் வருவாங்க, வாங்க 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்துங்க. சபையை பயன்படுத்துங்க, கத்தர் தந்ததை பயன்படுத்துங்க. வீட்டில் சும்மான்னு இருக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வாலிப தம்பிமார், வாலிப பெண் பிள்ளைகள், சும்மா இருக்கிறேன் சொல்லக்கூடாது. வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலை ரெடியாக இருக்குது கத்தர். ஒன்று ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, 4 கைப்பருதி வாங்குங்க, காலை சாயங்காலம் கிராமத்தில் போய் கைப்பருதி கொடுங்க, வேலைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, கத்தர் வழி தரப்பார். வீட்டில் சும்மான்னு ஒரு விசுவாசம் இருக்கக்கூடாது. நீங்க சீஷர்கள்னா வீட்டில் சும்மா இருக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. எப்பவும் பிஸியா இருக்கணும். எப்பவும் என்ன செய்றீங்க? நான் இயேசு அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பக்கம் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், ஒரு பக்கம் இயேசு அறிவிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மாவே நான் இருக்க மாட்டேன். நான் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவேன், கிராமத்தில் போய் சுவிசேஷம் சொல்லுவேன், இயேசுவை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன், சாயங்காலம் ஒரு டியூஷன் எடுப்பேன், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், இயேசுவுக்காக நான் சாட்சியாய் வாழுகிறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு பெஸ்டான வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தருவார். சும்மாவே இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வித்தியாசமான சபை, இது வித்தியாசமான சபை, இது கர்த்தருடைய சீஷர்கள் நிரம்பின சபை. இந்த சபை கொண்டு தேவன் இந்த பட்டணத்தை அசைக்க போகிறார், இந்த பட்டணத்தை வசப்படுத்த போகிறார். அதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த செய்தியை சொல்லதான் கர்த்தர் அனுப்பினார், இதை உங்களுக்கு சொல்லதான் கர்த்தர் என்னை அனுப்பினார். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய சீஷனாய் செயல்பட, உம்முடைய சீஷியாக செயல்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, உம்முடைய சீஷியாக செயல்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எங்கள் சபை வளர்ந்து பெருக போகிறது. எங்கள் சபையில சீஷர்கள் பெருக போகிறாங்க. எங்கள் சபையில வசனம் பெருக போகிறது. எங்கள் சபை வளர்ந்து பெருக போகிறது. பட்டணமே இயேசுவுக்குள்ளே வரும்படியாய், பட்டணத்தை சொந்தமாக்குகிற சபையாய், எங்களுடைய சபையை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த அனுபவத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, நீங்க என்ன சொல்ல சொன்னீங்களோ அதை நான் சொல்லிட்டேன். நீங்க தொடர்ந்து அவங்களுக்குள்ள கிரியை செய்யுங்க. உம்முடைய வசனம் வெறுமனை திரும்பாது, நான் அதை அறிந்திருக்கிறேன். இந்த வசனம் கிரியை செய்வதாக. இந்த எழுப்புதல் பரவட்டும் ஆண்டவரே. இந்த பட்டணமே ஆண்டவருடைய ஆளுகைக்குள் வருவதாக. இந்த பட்டணமே தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வருவதாக, ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே வருவதாக. அதற்கு நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும், ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். ஒவ்வொரு வாலிபனையும், ஒவ்வொரு தாய் தகப்பனையும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் பயன்படுத்தும். ஒவ்வொருவரை கொண்டும் அப்படி செய்யும். நீர் அப்படியே செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியத்தை நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறோம். உடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனை உமக்கே மகிமை செலுத்துகிறேன், உமக்கே மகிமை. இன்னைக்கு இரவு கூட்டம், எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஒரு 2 நிமிடம் இந்த இரவு கூட்டத்தில் எங்களுக்கு ஆத்துமாக்கள் வேணும், ஆத்துமாக்கள் வேணும். உம்மை அறியாத மக்களை கொண்டு வாரும், உம்மை தெரியாத மக்களை கொண்டு வாரும், உம்மை எதிர்க்கிற மக்களை கொண்டு வாரும். அவங்களை எல்லாம் கொண்டு வந்து ரட்சிக்கணும். இந்த நாள் கூட்டத்தில் இயேசு மகிமைப்படணும், இயேசுவின் நாமம் உயர்த்தப்படணும்.
இயேசு மகிமைப்படணும். திரளான ஆத்துமாக்கள் வேணும் ஆண்டவரே. கர்த்தர் கொண்டு வாங்க, உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துங்க, உம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். சகல ஜனங்களும் இயேசுவை பார்க்கட்டும். இந்த பட்டணமே இயேசுவை அறியட்டும். இயேசுவின் வல்லமையை பார்க்கட்டும். இயேசுவே தேவனே, இந்த மைதானத்தில் உம்முடைய வல்லமை பலமாய் வெளிப்படட்டும். நீர் சகலத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உமக்கே மகிமை செலுத்துக.